ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமாக இருக்க போதுங்க. என்ன சம்பவம்னா, ஊட்டி மலை பிரதேசத்தில் தனிமையான ஒரு வீட்டை சேர்ந்தவங்க தான் சாந்தி அப்படின்றவங்க. இவங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான சம்பவங்கள், இவங்களோட கணவருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவங்களால இன்னமுமே மறக்க முடியாத நிகழ்வுகளாகவே இருக்குது. அவங்க கணவர் ஒரு மோகினி பேய்கிட்ட மாட்டிக்கிறார். அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், இதில் சாந்தி என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்றத பற்றி தான் முழு வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாந்தி அப்படின்றவங்க ஊட்டி சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுதாம். ஆனால் இவங்களுக்கு குழந்தைகள்லாம் எதுவுமே கிடையாதாம். இவங்களோட கணவருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி உள்ளே இருக்காங்க. இவங்க ஒரு மலை பிரதேசத்தில் இருக்காங்க. ஆனால் ஊட்டி ஊருக்குள்ளே இவர் ஒரு கடை வச்சுருந்துருக்காரு, டீ கடை. அந்த கடைக்கு டெய்லி அந்த நபர் காலையில் 3 மணிக்கெலாம் வந்துடுவாராங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெலாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் சூடாக டீ போட்டு கொடுப்பாராம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நபர் அந்த மலை பிரதேசம் அவங்களோட வீட்டில் இருந்து, அந்த மலை ஓரத்தில் இருந்த வீட்டில் இருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு வராருங்க. வரவர் அவங்களோட கடையை நோக்கி வந்துட்டாரு. அங்கங்கே கடைகள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை நம்ம வரத்துக்குள்ள நிறைய பேர் கடை திறந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சு இந்த நபர் இன்னும் கொஞ்சம் பக்கமா நெருங்கி வந்திருக்காரு. அப்போ சடனா ரோட்டுக்கு நடுவுல ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மா இந்த நபரை பார்த்து கையை காட்டுறாங்க. என்னடா இங்கே நின்றுட்டு நம்மக்கிட்ட கை கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாந்தியோட கணவரும் நின்னாராங்க. அவர் நின்னதுக்கு அப்புறமா அவர் சைக்கிள் வந்திருக்கார்ல, அந்த சைக்கிளில் பின்னாடி நான் ஏறி உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது அந்த 3 மணி நேரத்தில் 3 மணிக்குங்க அவ்வளோ நேரத்துக்கு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு பட்டு புடவை மாதிரி புது புடவை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அவங்களோட தோற்றம். என்னடா லிஃப்ட் கேட்குறாங்களே அப்படிங்கும்போது சாந்தியோட கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைம்மா அதோ பாருங்க அந்த கடை தான் என்னோட கடை, நான் அவ்வளோ தூரம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் அது வரைக்குமாவது வரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வசீகரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சாந்தியோட அவங்களோட கணவருக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, இதனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களாம். ஆனால் அந்த பொண்ணு விடாமல் சைக்கிளில் பின்னாடி அந்த கேரியரில் ஏறி உட்காந்துட்டாங்களாம். சரி ஓகே அப்படின்னா அந்த நபரும் அந்த கடை வரைக்கும் அழுத்திட்டு போகிறாருங்க. போயிட்டு அந்த கடையில் சைக்கிளில் நிறுத்துறாரு. அம்மா இறங்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அம்மா இறங்குனாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த நபரும் திரும்பி பார்க்குறாரு. இறங்குறீங்களா இல்லையா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஆள் யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக வெறும் கேரியர் மட்டும்தான் இருந்திருக்கு. இதை பார்த்த சாந்தியோட கணவர் பகீர் ஆயிட்டாராங்க. செம்மையாக பயந்து போயிட்டார். அடுத்தது அக்கம் பக்கம் அந்த ஏதோ ஒரு கடைகள்லாம் திறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இவர் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நபர் என்னடா இந்நேரத்துக்கு தனியாக பேசிட்டு இருக்கானே, அங்கே யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களாம் யோசனை பண்ணிக்கிட்டு இவர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சாந்தியோட கணவர் நல்லா பயந்து போயிட்டு அந்த சைக்கிள்லேருந்து டக்குன்னு கீழே இறங்குறாருங்க. இறங்கிட்டும் பார்க்குறாருங்க, யாரோ ஒரு ஆள் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான அந்த வெயிட் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே ஆட்களே இல்லை. சரி இது என்னடா நமக்கு காலையிலேயே வந்த பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் சைக்கிளை ஓரம் கட்டி நிறுத்திட்டு இவங்களோட கடையை ஓப்பன் பண்ணுறாங்களாம். கடையெல்லாம் திறந்துட்டு வழக்கம் போல் பாலெல்லாம் காய வச்சு இந்த நபர் டீ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கங்க டூரிஸ்ட் ஃபேமிலிங்கெல்லாம் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் அந்த கார் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடம்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒருத்தராக நிறுத்தி டீ குடிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஒரு 6:45 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு திடீர்னு எங்கேருந்து அந்த பொண்ணு வந்தாங்கன்னு தெரியல, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. சடனாக அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இந்த பொண்ணு தலை நிறையா மல்லிப்பூ வச்சுக்கிட்டு பட்டு புடவை மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்ததும் நல்லாவே நடுங்கி போயிட்டாராங்க. ஆல்ரெடி இவரோட அந்த சைக்கிள் கேரியரில் ஏறினாங்க இல்லையா, அதே பொண்ணு தானா. என்னடா மறுபடியும் இந்த பொண்ணு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி இந்த நபரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாருமா நீ, எதுக்குமா இப்படி திடீர்னு வர போகிற, என் சைக்கிள்லேருந்து எப்போ நீ இறங்கின அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த பொண்ணு ரொம்பவே ஒரு வித மயக்கத்தோடு பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நபரை ஒரு வசீகரம் பண்ணுறதுக்கான ஒரு சொல் மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அவங்க அஸ்கியா.
அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை தேடி தானே வரேன், உனக்கு அது தெரியலையா, நான் உன்னை தேடி தானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யார் என்னன்னு எனக்கு தேவையில்ல, இப்போ என்ன உங்களுக்கு வேணும், டீ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டீ எல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சாந்தியோட கணவர் மட்டும் தானா பேசுற மாதிரி பக்கத்து கடைக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ எதிர்த்து கடையிலேருந்து வராருங்க ஒரு நபர். அந்த நபர் வந்துட்டு, என்னையா ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிற, யாரை தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா ஷாக் ஆயிட்டாங்களாங்க கணவர், அந்த சாந்தியோட கணவர். அவரோட பேர் முத்தையா. இந்த முத்தையா ஃபுல்லா ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ, முன்னாடி தான் அந்த பொண்ணு நிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நின்று அந்த இடத்த பாக்குறாங்களாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ அக்கம் பக்கத்துல இருந்த அந்த கடைக்காரங்களா, என்னதான் உனக்கு ஆச்சு, நல்லா தூங்குனியா தூங்கலையா, என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. இங்க சாந்தியோட கணவருக்கு அந்த கடையில நிக்கிறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரி, இன்னைக்கான நாள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:30 8 மணிலாம் இருக்குமா, அந்நேரத்துக்கு கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு காய்ச்சின பாலெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இவங்களது ஃபுல்லாக அந்த பனி மூட்டமாக இருக்கு இல்லையா, அந்த 8 மணிங்கும் போதெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த டைம் நல்லாவே வெளிச்சம்லாம் வரலையாங்க, சூரிய வெளிச்சம்லாம் நல்லா சுள்ளுன்னு அடிக்கலை. அதனாலேயே கொஞ்சம் பனி மூட்டமாகவே இருந்திருக்குங்க இவங்களோட வீட்டுக்கு போகிற வரைக்குமே. இவங்களது தனிமையான ஒரு வீடு, மலையிலிருந்து கீழே இறங்கி வர மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு சைக்கிள் அழுத்த முடியாமல் அழுத்திக்கிட்டே இந்த நபரும் போகிறாருங்க. வழக்கமாக அழுத்துறது தான், ஆனால் இன்னைக்கு என்னமோ அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அடுத்தது அந்த நபர் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக இவங்களோட சைக்கிள் கொஞ்சம் வெயிட் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. இப்படி வெயிட் ஆகும்போது சாந்தியோட கணவருக்கு ஃபுல்லாக குப்புனுவே அப்படியே அந்த பனியிலையும் வேர்த்துச்சாங்க. இப்போ வேர்த்ததும் அந்த முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. யாருமே இல்லாமலே மறுபடியும் நமக்கு இந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாமி பேருங்களா சொல்லிக்கிட்டே இந்த நபருக்கு தெரிஞ்ச சாமி பாட்டுங்களெல்லாம் பாடிக்கிட்டே சைக்கிள் அழுத்துறாரு. அடுத்து நேராக அவங்களோட வீட்டுக்கு போறாருங்க. அங்கே போயிட்டு சாந்தி பார்த்தா அவங்க வந்து, என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயங்களை சாந்தி கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இப்படி பண்றீங்க, அதெல்லாம் மன பிரம்மங்க, நீங்க இங்கேருந்து போகும்போதே இருட்டா இருந்துச்சுல்ல, அதனாலே அதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட வீட்டுக்குள்ள அவங்களோட கணவரை அனுமதிக்கிறாங்க. அங்க போயிட்டு அந்த பாலெல்லாம் எடுத்து தனியாக மறுபடியும் இவங்க காய்ச்சி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டு தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு முத்தையாவும் அங்கே கட்டில் மேலேயே படுத்துட்டாரா. படுத்து நல்லா ஓரளவுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாராங்க. மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 12:30 1 மணி இருக்குமோ பகல்ல. அந்த நேரத்துக்கு இவங்க இந்த சாந்தி அப்படின்றவங்க வீட்டுக்கு வெளியே துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த முத்தையா நல்லா தூங்கிட்டு இருந்தவருக்கு இவர் மேலே யாரோ கை வைக்கிற மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்கு. இப்படி நெஞ்சு மேலே கை வச்சு தடவுற மாதிரியான ஃபீல் வந்திருக்கு. என்ன சாந்தி, இந்நேரத்துக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நகரு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல சாந்தி இல்லை. இப்போ நல்லா கண்ணை முடிச்சுட்டு, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு திட்டலாமேன்ட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாருங்க. அந்த இடத்துல யாரும் இல்லாததை பார்த்து நடுங்கியே போயிட்டாராம். பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாரு. சாந்தி அப்படின்னு கத்துறாருங்க. சாந்தி தான் பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் தேடி பார்த்துட்டு இவரும் கம்முன்னு போய் படுத்துட்டாராங்க. படுத்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இவரோட காது ஓரத்தில் வந்து யாரோ பேசுற மாதிரி இருந்திருக்கு. ஒரு பொண்ணோட குரல் நல்லா ஒரு அஸ்கியான வாய்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. நீதான் வேணும் அப்படின்னு பேசுற மாதிரி இவருக்கு நல்லா கேட்குது. இந்த குரலை கேட்டதும் திட்டுக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எழுந்தவர் வீட்டுக்குள்ளே அந்த கட்டிலேருந்து எழுந்து அந்த ரூமு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கிச்சனு, ஹாலு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சாந்தி என்னதான் பண்ணுற சாந்தி அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறாங்க. இவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வீடுங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப தூரத்தில் தான் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு இங்கேருந்து கத்தினா சுத்தமாக காதை கேட்காதான். அப்போது சாந்தி எங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இந்த நபர் பின்னாடி போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா சாந்தி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. துணி துவைச்சவங்க அப்படியே ஒரு கை கல்லு மேலேயும் ஒரு கையில் சோப்பும் வச்சுட்டு எதையோ பார்த்த மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. ஏய் சாந்தி, என்னடி ஆச்சு உனக்கு, சாந்தி அப்படின்னு இவர் உலுக்கி பார்க்குறாருங்க. அவங்க சுயநினைவுக்கு வரலை. அடுத்து பக்கத்தில் இருந்த தண்ணியை எடுத்து பொழிச்சுன்னு மூஞ்சி மேலே அழிச்சிருக்காங்க. அடித்ததுக்கு அப்புறமா தான் சாந்தி டக்குன்னு அந்த சுயநினைவுக்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே தேடி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னாடி தேடுற என்ன அப்படின்னு முத்தையாவும் கேட்குறாங்க. சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வந்தாங்கங்க, அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் இங்கே பார்த்ததே கிடையாது, நான் இங்கே வந்து 5 வருஷம்
வருஷம் ஆகுது, 5 வருஷத்துல அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த பட்டுப்புடவை மாதிரி கட்டிக்கிட்டு தலை நிறையா மல்லிப்பூ வச்சுட்டு கூடவே அந்த ஜல் ஜல் கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி வந்து நினைச்சிங்க, ஒரு கல்யாண பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நினைச்சிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்டதும் இங்கே முத்தையாவுக்கு ஒட்டம்பெல்லாம் செலுத்திச்சாங்க டக்குன்னு ஒரே செகண்டுக்குள்ள. ஆஹா, இது நம்ம பார்த்த உருவம் மாதிரி இவளும் சொல்றாளே, ஒருவேளை அந்த உருவமா தான் இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை சமாதானம் பண்ணிட்டு துணியெல்லாம் துவைக்கிற வரைக்கும் முத்தையாவும் அங்கே இருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து துணியெல்லாம் அலசி முடிச்சுட்டு கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள காய வைக்கிறாங்க. இவங்க அந்த சின்னதாக நெருப்பு மூட்டுற மாதிரியான ஒரு செட்டப் இருந்திருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் துணியை காய வைக்கிறாங்க. காய வச்சு முடிச்சுட்டு இவங்களும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே முத்தையா என்ன பண்ணுறாருன்னா எதையோ யோசனை பண்ணபடி உட்காந்துட்டே இருந்திருக்காரு. சாந்தி என்ன பேசுகிறாங்கன்றது கூட காதில் விழுவாத அளவுக்கு இவர் ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருந்திருக்காரு. இப்படி ஆழ்ந்த யோசனையிலே இருந்தவர் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாதி சாப்பாட்டிலேயே கையையும் கழுவிட்டு இந்த மாதிரி வெளியே போய் உட்காந்துருக்காங்க. எனக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால் தான் ஆல்ரெடி நிறையவே மீதி ஆயிடுச்சு இல்லையா, அந்த பாலில் கொஞ்சமாக சாந்தியும் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. லேசான தூறல் ஆரம்பிக்குது. இந்த தூறலுக்கு அவங்களுக்கு இதமாக நல்ல சூடாக டீ குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் நடந்ததை என்னால் மறக்கவே முடியல, எனக்கு என்னமோ நீ பார்த்தது அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சாந்தி கிட்ட சொல்லும்போது சாந்தி ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க பார்த்தது அப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்ததும் அதே தான், இந்த விகாரமாவோ கோரமாவோ எதுவுமே இல்லை, அழகான ஒரு பொண்ணு மாதிரி இருந்திருக்கு. இப்படி அவங்க 2 பேரும் அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு சாயங்காலமாக ஆயிடுச்சுங்க. அதன் பிறகு டீ எல்லாம் குடிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க டீ குடிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு சாப்பிட்டு நேரமாகவே படுக்கிறாங்க. எப்போவுமே முத்தையா வீட்டுக்கு வரத்துக்கு 7-8 மணி ஆகுமாங்க. அன்னைக்கு நேரமாக வந்ததுனாலேயே 7-8 மணிக்கெல்லாம் இவங்க படுத்துட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து நல்ல தூக்கத்துக்கு போயிட்டாங்க. மணி 11 மணி. திடீர்னு இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. படப்படன்னு தட்டுறாங்க. இப்படி ஒரு தட்டு 2 தட்டுன்னா இவங்க எந்திரிச்சு வந்திருக்க மாட்டாங்க. படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கவும் இந்த சாந்திக்கு அப்படியே டக்குன்னு தூக்கமெல்லாம் தெளிஞ்சு திடுக்குன்னு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்புறமா இந்த முத்தையாவை எழுப்புறாங்களாம். சாந்தி அந்த முத்தையை எந்திரிக்கவே இல்லையாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்திரிக்கவேனா. சாந்தி மட்டும் எந்திரிச்சு வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. மரக்கதவு தானாங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. மரக்கதவுன்றதுனால ஒரு சத்தமும் வருது. அந்த சத்தமே இவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஃபுல் கபோர் இருட்டு. அப்போ இவங்க மெதுவாக கதவை திறந்துக்கிட்டே பார்க்குறாங்க. அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இந்த சாந்தி அப்படின்றவங்க லைட்டை போட்டுட்டு கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு லைட்டு போட்டிருக்காங்க. கிச்சனோட வெளிச்சம் இந்த இவங்க படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நல்லாவே தெரியுமாங்க. ஓரளவுக்கு நல்லாவே வெளிச்சம் தெரியுமா. கிச்சனில் போய் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. முத்தையா படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்தில், முத்தையாவுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் இந்த முறை ரொம்ப வித்தியாசமாக விகாரமாக இருந்திருக்கு. பார்க்கவே பேய் மாதிரி இருந்திருக்குங்க. இந்த உருவத்தை பார்த்த சாந்தி கத்துன்னு கத்துறாங்களாங்க. முத்தையா எந்திரிக்கவே இல்லையா. ஆனால் அந்த உருவம் சாந்தியை பார்த்துருச்சு. 2 பேரும் மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. முத்தையா மட்டும் அவசாத அப்படி படுத்துட்டே இருந்திருக்காரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தூக்கத்திலே இருக்காரா என்னன்றதே சாந்திக்கு புரியல. ஏங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் முத்தையா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே பக்கத்தில் இருந்த அந்த உருவம் தான் காலை கீழே தொங்க போட்டுட்டு மெதுவாக அந்த தரையில் காலை வச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சாந்தியோட பக்கமாக வரவேங்க பயங்கரமான மல்லிப்பூ வாசமாங்க. அது கூடவே இந்த கொலுசோட சத்தம் இவங்களுக்கு இன்னும் பயத்தை கிளப்பிருக்கு. இப்படி அந்த உருவம் பக்கத்தில் வர வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த உருவம் எங்கே மறைஞ்சிச்சுன்னு தெரியல. இந்த முறை பார்க்கும்போதெல்லாம் முகமெல்லாம் மட்டும் போய் கருத்த மாதிரி ப்ளூ கலர் மாதிரி எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு சொம்பு தண்ணியை கிச்சன்லேருந்து மொண்டுக்கிட்டே போய் முத்தையா மேலேயே ஊற்றிட்டாங்களாங்க. எவ்வளோ ஜில்லுன்னு இருந்திருக்கும். அப்போவுமே முத்தையை எந்திரிக்கவே இல்லையாங்க. என்ன இது இவர் எந்திரிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு வேகமாக கையை வச்சு அடின்னு அடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா தான் முத்தையை எந்திரிக்கிறாரு. எழுந்தவர் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த உதடெல்லாம் அப்படியே விட நடுங்கிட்டு இருக்கு.
ஏன்டி இப்படி என் மேல தண்ணி ஊத்துன, என்னடியாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ சாந்தி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இங்க சாந்தியோட கணவர் நம்பவே இல்லையாங்க. கண்டிப்பா அப்படி இருக்காது, நீ இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நான் எந்திரிக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த தண்ணி ஊத்துனதே உங்களுக்கு தெரியல அப்படின்றது சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு இங்கே சாந்தியும் முத்தையாவும் 2 பேரும் சமாதானமாகி படுக்கிறதுக்கு மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சாங்க. அடுத்தது இவங்க கடைக்கு போகணும் இல்லையா, அதனால முத்தையா என்ன பண்ணுறாருனா முன்னாடி நாள் நடந்த விஷயங்களை யோசிச்சு அவங்களோட மனைவி சாந்தியை கூட்டிகிட்டு போயிடலாம், கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றத யோசனை பண்ணிட்டு, சாந்தி நீயும் இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி லேட்டாக தான் கிளம்பியிருக்காங்க. மணி 5:30 மணி ஆகிடுச்சாம். அதுக்கப்புறமா தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்காங்க. எல்லா பொருளும் போகும்போதே பால், டீ தூள், சர்க்கரை எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. சைக்கிளில் பின்னாடி சாந்தி உட்காந்து பொருளெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த நபர் சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஏறும்போது தான் ஏற்றவங்க கொஞ்சம் லேட் ஆகும், இறங்கும்போது சர்ன்னு இவங்களும் இறங்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கடைக்கிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டெல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க, கடைக்குள்ள ஏதோ சத்தமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வரதே இப்போ தான், ஆனால் நைட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு இவங்களாம் சொல்லும்போது, என்ன சத்தம், நாங்கள் வரவே இல்லையே, நாங்கள் இங்கே தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வனவிலங்கு ஏதாவது பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டத்தோட நேராக போயிட்டு கடையை பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது கடையில் எந்த ஒரு பொருளும் காணாமலாம் போகலை, வச்சது வச்ச மாதிரியே எல்லா பொருளும் அப்படியே தான் இருந்திருக்கு. சரி, எதுவுமே இல்லை, இவங்க எல்லாம் வேற ஏதாவது பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்காங்க. பால் எல்லாம் எடுத்து ஊற்றி காய வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கா டீ போட ஆரம்பிச்சிருக்காரு முத்தையா. இப்படி அன்னைக்கு நாள் நல்லாவே போயிருக்குங்க. அன்னைக்கு சாயங்காலமே நேரமாகவே இவங்க அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. எப்போவுமே சாந்தி காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்களாம், மதிய சாப்பாடும் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இவங்க நேராக போயிடுவாங்களாம். நைட் சாப்பாடுக்கு முத்தையாவே வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு இவங்க கூடவே போகிறதுனால நைட்டு போயிட்டு சமைக்கணுங்க, கொஞ்சம் நேரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்க முத்தையாவும் அன்னைக்கு சீக்கிரமாவே போறாருங்க. ஒரு 6:45 மணி இருக்குமாங்க. அப்போல்லாம் கடையை லாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முத்தையாவால சைக்கிளை மிதிக்கவே முடியல, தள்ளிக்கிட்டு போறாங்க. சாந்தி அவங்களோட கையில வச்சிருந்த அந்த பைய கையில எடுத்துக்கிட்டு இங்க முத்தையா சைக்கிளை தள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ திடீர்னு சடனா இவங்க போயிட்டு இருக்கிற அந்த ரோட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிறாங்கங்க. அதுவும் எப்படின்னா, ஒரு இள வயசு பொண்ணு போற மாதிரி, ரொம்பவே கொஞ்சம் சின்ன பொண்ணா, அழகான பொண்ணா இருக்கிற மாதிரி இருந்துருக்கு. இது இவங்க எடுத்துட்டு போனா அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல நல்லாவே தெரியும். இப்படி தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடமே அப்படியே உத்து பார்க்குற மாதிரி டார்ச் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. டக்குன்னு அந்த உருவம் அப்படியே அதோட முகத்தை திருப்புதாங்க. நின்னபடி தலை மட்டும் ரொட்டேட் ஆகி இவங்களை பார்க்குதான். 2 பேத்துக்கும் பயங்கரமாக மிரண்டு போய் செம்ம பயம் ஆயிடுச்சாங்க. என்னடா இது திடீர்னு இப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்துல நின்றுட்டாங்களாங்க. அங்கேயே இங்கே சாந்திக்கு தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் முத்தையாவுக்கும் அதே மாதிரி தான். இப்படி 2 பேரும் அங்கேயே நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் நின்றுருப்பாங்களாங்க. அதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உருவங்களும் காணாமல் போயிருக்கு. இப்படி இந்த உருவம் காணா போன அந்த இதே இவங்க யூஸ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக சைக்கிளை தள்ளிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களோட வீட்டுக்கு போனாலுமே சாந்திக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஒரு வித நடுக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு அவ்வளோ குளிர்லையுமே சுடுதண்ணி வச்சு குளிக்கிறாங்களாங்க. குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்றாங்களாம், வேண்டிக்கிட்டே இருக்காங்களாம். அந்த சாமி கும்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஈஸியான டின்னர் ஒன்று செய்கிறாங்க. செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறாங்க. படுத்தா இவங்களுக்கு தூக்கம் வரும்ன்றீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. 2 பேருமே மாற்றி நடந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டும், அதுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் இப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 12:30 மணி ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவங்களுக்கு முன்னாடி நாள் மாதிரி மறுபடியும் அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த முறை முத்தையாவுக்கும் நல்லா தெளிவாகவே கேட்டிருக்குங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிருக்காரு. எழுந்ததும் இங்கே சாந்தியும் முடிச்சுட்டே இருந்திருக்காங்க. எழுந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி திரும்பி சாந்தியை பார்க்குறாங்க. அப்போ அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தே முத்தையா பயந்து போய் கத்துறாராம். ஆன்னு கத்திருக்காரு. கத்துனதும் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் படுறதுக்கு அப்புறமா தான் அட நீதான் ஆடி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, இங்க பாருங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குதா, இப்போ நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு உருவம் இருக்கும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் மறுபடியும் அதை பார்க்கறதுக்கு விரும்பலை, நான் வரலை, நீ போய் திறக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நான் திறந்து தான் பார்க்குறேன்னே, யாருன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போகிறாங்களாங்க. போயிட்டு அந்த கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்களாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஏதோ ஒரு வயசான ஒரு முதியவர் நிற்கிற மாதிரி இருக்குங்க.
அவர் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு சரியாக புரியல. அவர் வந்து முணுமுணுக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னன்னா போயிரு போயிரு அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது சாந்தி இன்னும் பயந்து போயிட்டாங்க. ஏங்க இங்கே வந்து பாருங்க வேற யாரோ அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும் போதெல்லாம் அந்த முதியவர் விறுவிறு நடந்து போயிட்டாராங்க. போனவர் அவ்வளோ ஈஸியாக அந்த வயசானவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் போயிட்டாராம். ஏங்க இப்போதாங்க போனாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே டார்ச் அடிச்சு பார்க்குறாங்களாங்க. அவர் எங்கேயுமே காணுமா. அடுத்தது இவங்க 2 பேரும் இன்னும் பயந்து போயிட்டு அங்கே அந்த கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே அந்த கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கேட்டதும் மல்லிகைப்பூ மனமும் நல்லாவே வீசியிருக்குங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஒரு அஸ்கியான வயசில் மெதுவாக பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரியும் இருக்குது. ஹம் பண்ணுற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த சத்தத்தை வந்ததும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறுக்கி கையை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆனாலும் சரி நம்ம இன்னைக்கு எங்கேயும் நகரக்கூடாது, இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி கட்டில் மேலே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. விடிய 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 அந்த சத்தம் கேட்குதாங்க. எங்கேருந்து அந்த நாய்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியாங்க. இவங்க வீட்டை சுற்றி சுற்றி நாய்கள் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. 3 தெருநாயாவது இருக்குமாங்க. அந்த தெருநாய்கள் ஓடுற அந்த சத்தம் திபுர்னு ஓடும் பார்த்தீங்களா, அதுவுமே இவங்களுக்கு நல்லா கேட்குது. அந்த நாய்கள் எல்லாம் வெறி எடுத்த மாதிரி ஒரு மாதிரி இழப்பு வாங்கிட்டு கத்திக்கிட்டு ஊழையிட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்குதாங்க. இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் பார்த்ததும் இவங்க இன்னும் மிரண்டு போயிட்டாங்க. அடுத்தது நாள் காலையில் விடிகிற வரைக்கும் இவங்களுக்கு உயிரே இல்லாத மாதிரி இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குன்னா இந்த சாந்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அம்மாவுக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படிதாம்மா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு ஒரு முதியவர் வந்தார், அவரும் என்னமோ சொன்னார், எனக்கு சரியாக புரியல, போயிருன்னு மட்டும் கையை காட்டிட்டு போனாருமா, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்காதீங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து 2 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இங்கே சாந்தியும் முத்தையா 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அம்மா ஊருக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் தாங்க அவங்களோட அம்மா ஊர். அங்கே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது, எங்களால் பிஸ்னஸே பண்ண முடியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை நீங்கள் போகிற வழி தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீடும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு போகிற வழியும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் எந்த இதுவும் இல்லாமல் இப்போ தானே திடீர்னு நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சாந்தியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் இங்கே உங்களோட கடையோரத்துலேயே ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா, உங்கள் கடைக்கு பக்கமாகவே கீழேயே எங்கேயாவது ஒரு வீடு கிடைச்சா அங்கே கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு இருங்க, அந்த வீட்டில் ஏதாவது பூஜையெல்லாம் பண்ணி அந்த வீட்டை கொஞ்சம் புதுசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போவீங்களாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா சுத்தமாக இவங்க 2 பேத்துக்குமே பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து அங்கே தனிமையாக ஜாலியாக இருந்துட்டாங்க. இப்போ வந்து ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனாலேயே சாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அதே வீட்டுக்கு போகணுன்றது தான் நினச்சிருக்காங்க. அப்போது அதே வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னா சரி இரு, இங்கே நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலாம், அங்கெல்லாம் போயிட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டில் போய் குடியிருப்பியாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிட்ட சாந்தி ஒரு 2 நாள் அங்கங்கே கோயிலெல்லாம் போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே வாங்கின தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு முத்தையாவும் கடைக்கு போடவே இல்லைங்க. அவங்க அம்மா வீட்டில் தான், சாந்தியோட அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு திருநீர் அர்ச்சனை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இவங்களோட வீட்டுக்கு வராங்க. சாந்தியோட அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியோட அம்மா அவங்களோட அப்பா அவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க ஊட்டிக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு பாதையெல்லாம் பார்க்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அந்த தீர்த்தம்லாம் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு சாமி ஃபோட்டோவிட்ட அந்த தீர்த்தம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் சாந்திக்கே கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. கூடவே முத்தையாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் கடையிலையும் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு இந்த கடையை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை போட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஐடியா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அன்னையில் இருந்து ஒரு 10 நாளைக்கு சாந்தியோட அப்பாவும் சாந்தியோட கணவர் 2 பேரும் சேர்ந்து தான் கடைக்கு வருவாங்களாம். கடையிலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போவாங்களாம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 10 நாளுக்கு அப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை சாந்தியோட பாட்டி சாந்தி கூடவே இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு கிளம்பியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமும் அடிக்கடி சாந்திக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னெலாம் கேட்பாங்களாம். இவங்களோட பாட்டி தான் கூட இருக்காங்க இல்லையா, அந்த தைரியத்தினால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் எந்த ஒரு இதுவும் கவலையும் இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லியிருக்காங்க சாந்தி. அதன் பிறகுதான் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்திருக்கு. இங்கே முத்தையாவுக்கும் ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருந்திருக்குங்க. கடை எங்கடா நம்ம போட முடியாதோ, நம்மளோட பொழப்பை நடத்த முடியாதோ அப்படின்ற மாதிரி நினைச்சாராம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நாங்கள் மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு இந்த நிகழ்வை முத்தையாவும் சாந்தியும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முத்தையா சாந்தி அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்காங்க. அதுக்கு வந்து 3 வயசு ஆகுதான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேருமே. இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், இது மாதிரியான பயங்கரமான த்ரில்லர் ஸ்டோரிஸ்லாம் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுருங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு சரௌண்டிங்கில் அல்லது உங்களுக்கு நடந்த சம்பவங்களை சொல்லும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முழு சம்மதமாக, உங்களுக்கு ஃபஸ்ட்டு முழு சம்மதமானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.